கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி சோதனை இருக்கிறேன். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தெரிகிற வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 ஆகிய வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது அவர் உங்களை உயர்த்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது தேவ சித்தம். இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கு, எப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் சொல்லி பார்க்கும்போது, வீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேருக்குள்ள ஒரு மனம் இருக்கும்போது, ஒருமனப்பட்ட ஆவி இருக்கும்போது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இருக்கு. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு அப்படின்னாலே, முதலாவது இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். சில வீட்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இருப்பாங்க. அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. வீட்டில் மனைவி இருப்பாங்க. மனைவி சில நேரத்தில் சில ஆலோசனை சொல்லுவாங்க. கரெக்டாக இருந்துச்சா, என்னோட வார்த்தையின்படி இருக்கா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சில குடும்பத்திலே கர்த்தர் பிரியமில்லாத சில காரியத்தில் போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் உள்ள வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழ்ப்படுகிற ஒரு குணம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும்போது ஆசீர்வாதம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கலாம். எந்தெந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறாங்களோ, குடும்பத்துக்குள்ள எல்லா காரியத்திலும் பொறுத்து வராங்களோ, அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்தா மட்டும்தான் மனத்தாழ்மை வரும். சில குடும்பத்திலே நான் 1 அடி அடித்தா அவங்க 2 அடி அடிப்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இருக்கான்னு அர்த்தம். மனத்தாழ்மை அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, பரவாயில்ல, தாழ்த்தீர ஒரு சுபாவம். இன்னைக்கு கடைசி காலத்திலே மனத்தாழ்மையை பார்க்க முடியலை. எந்தெந்த குடும்பத்திலே மனத்தாழ்மை இருக்கோ அந்த குடும்பம் தான் மனரம்யமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் மனரம்யம் இல்லை. காரணம் என்ன? விட்டு கொடுக்குற ஒரு எண்ணம் இல்லை. முதல்ல கீழ்ப்படுகிற குணம் இல்லை. 2வது விட்டு கொடுக்குற குணம் இல்லை. தாழ்த்திற குணம் இல்லை. அதனால தான் நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்களா, 4 பேருக்குள்ள ஒரு மனப்பட்டாவே இருக்கணும், கீழ்ப்படிய சுவா இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் மனத்தாழ்மை இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள். அதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிந்தது. அண்ணன் வீட்டம்மா பார்த்தா கொஞ்சம் நகை கம்மி, ரொக்கம் கம்மி. ஆனால் தம்பி வீட்டம்மாவுக்கு பார்த்தா நகையும் அதிகம், பணமும் அதிகம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு, ஒருத்தவங்களை பார்த்தா கவர்மெண்ட் டீச்சர், இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தா ப்ரைவேட் டீச்சர். அங்கே பார்த்தா சம்பளம் அதிகமாகுது, இங்கே பார்த்தா சம்பளம் கம்மியாகுது. ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனை எப்படிலாம் வரும்னு சொல்லி பார்க்கும்போது 4 பேர் 8 பேர் இருக்கிறாங்க. அது கூடல இன்னொரு பிரச்சனை வந்தது.
மனத்தாழ்மை. எல்லா இடத்துலையும் நம்மளை தாழ்த்தியாச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும். முதல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னாலே கீழ்ப்படுகிற சுபாவம் வேணும், தாழ்த்துற சுபாவம் வேணும், மனத்தாழ்மை வேணும். மனசுல ஒரு தாழ்மை வரணும். நான் ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா ஆசீர்வதிக்கிறீங்க. உங்க வீட்டுல 5 லட்சம் சம்பளம் வரட்டுமே, 10 லட்சம் வரட்டுமே, 20 லட்சம் வரட்டுமே, இதெல்லாம் தேவன் தந்தது. உமக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லப்பா, இது எல்லாம் நீங்க தந்ததுதான்ப்பா அப்படின்னு ஒரு குடும்பத்துல தாழ்த்தியாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தை உயர்த்துவார். மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் மிகுந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இருக்கா? சில குடும்பத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க, சண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை பார்க்கும்போது விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம் இருக்காது, மனத்தாழ்மை இருக்காது, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்காது. தேவனுடைய சுபாவம் இருக்கும்போது, தேவ திட்டத்துல இருக்கும்போது, தேவ ஆவியினாலே நடத்தப்படும் போது அவங்களோட வாழ்க்கை வித்தியாசம். அவர்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், மனத்தாழ்மை இருக்கும்போது ஆசீர்வாதம், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி வேலை செஞ்சா சம்பளம் தராங்களோ அதை நம்ம எல்லாவற்றையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சம்பளம் வந்த உடனே ஒயிட் ஷாப் போயாச்சு அப்படின்னா அங்கே பணம் ஃபுல்லாக காணாமல் போயிடும். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பளம் வந்தோடனே நேராக வண்டி எங்கே போவோம், அப்படியே சாயங்காலம் போவோம். சனிக்கிழமை சாயங்காலமும் வாரம் சம்பளம் வாங்குவாங்க. சம்பளம் வாங்கிட்டு 1000 2000 அங்கே காணாமல் போயிடும். என்னன்னு சொல்லி கேட்டால் அங்கே பணம் வேஸ்ட்டாக போயிடும் ஒயின் ஷாப்பில். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கூட இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் தகப்பன், அதாவது தலை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் கரெக்டாக இருக்கும். தலை சில வீட்டில் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மோசமான நிலைமையில இருக்கும். சத்துரு எப்படி வீட்டுக்குள்ள வாரான்னு சொல்லி பார்க்கும்போது சில வீட்டில் தலைகள், குடும்ப தலைவர் கரெக்டாக இல்லைன்னா அந்த வீட்டு மூலியமா பிசாசு உள்ள வருது. அதனால பிசாசு எப்படி உள்ள வருன்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பத்துல தலைவர் கரெக்டா இருக்கும். தேவனுடைய சமூகத்துல போய் மனத்தாழ்மையாய், அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம், உங்க வார்த்தையை நான் கீழ்ப்படின, கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தியாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல தலைவர் கரெக்டா இருக்கும்போது மனைவி கரெக்டா இருப்பாங்க, பிள்ளைகள் கரெக்டா இருப்பாங்க, பையன் கரெக்டா இருப்பாங்க, மருமக கரெக்டா இருப்பாங்க, மாமனார் கரெக்டா இருப்பாங்க, எல்லாரும் அந்த வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்கும். மாமியார் எல்லாமே உள்ள ரெடியா இருக்கும். காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது தான் எல்லாமே. ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்காங்களா, 8 பேர் இருக்கிறாங்களா, வீட்டுல பையன் மட்டும்தான் சம்பாதிக்கிறானா, தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திடணும். அப்போ அவங்க பிள்ளை வந்திருக்கப்பா, தாழ்த்தக்கூடிய ஒரு குணம் வேணும். அப்பந்தான் பணம் வேஸ்டா செலவாகாது. சில குடும்பத்துல பெருமை பெருமை பெருமை, லாஸ்ட்டு பார்த்தா ஏதோ ஒரு தேவையில்லாமல் ஒரு பொருள் வாங்கி போட்டுருவாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. கடைசி காலத்தில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிவி வாங்கி வைப்பாங்க, இல்லை ஒரு 50,000 டிவி வாங்கி வைப்பாங்க. வீட்டில் பார்த்தா படம் பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கும், குட்டி பிள்ளைகளாக இருக்கும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்காது. ஏன்னா சின்ன பிள்ளையும் வீட்டில் கார்ட்டூன் பார்த்துட்ருக்கோம், படம் பார்த்துட்ருக்கோம், நாடகம் பார்த்துட்ருக்கோம். தப்பு பண்ணுற யாரு? குடும்ப தலைவர். எங்கே தப்பு பண்ணாங்க? பணத்தை எங்கேயாவது போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் பார்த்தா குடும்ப ஜபம் இருக்காது, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவ திட்டத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட வாழ்க்கை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், எதுக்காக வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோம், இந்த பொருள் வாங்கினா நம்ம வீடு ஆசீர்வாதமாக இருக்குமா, இதெல்லாம் நம்ம வீட்டில் கேட்கணும்.
குடும்பத்தில் ஆலோசனை பண்ணணும். சில குடும்பத்தில் வருமானம் பார்த்தா கம்மியாக இருக்கும். ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பெட்ரோல் போட முடியாது. அந்த காருக்கு பார்த்தா தேவையில்லாமல் இஎம்ஐ போயிட்டுருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதே நேரத்தில் தேவனோட சமூகத்திலே தாழ்த்தி, அப்பா என் வீடு இதான்ப்பா சூழ்நிலை, எனக்கு இப்படி ஒன்று வேணும்ப்பா, உமக்கு சித்தமா, இதை நான் வாங்கினா உமக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்தில் விசாரித்தால் தேவன் நமக்கு கற்றுத்தருவார். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளும்போது தேவையில்லாமல் 10 ரூபா கூட வேஸ்ட் ஆகாது. சில குடும்பத்திலே வண்டி டியூ, காரு டியூ, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன், சில குடும்பத்தில் ஜுவல் லோனு, குழுக்குள்ள பணம், அப்புறம் காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, கடை வாடகை. ஒவ்வொரு நாளும் சில குடும்பத்தில் பணம் இல்லாமல் வேதனை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல தேவனுடைய சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தணுங்கிறத யோசித்து பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ தூரம் கீழ்ப்படிந்தோம். என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. எனக்கெல்லாம் மனத்தாழ்மே இல்லை, கீழ்ப்படித சுபாவமே இல்லை. வியாபாரத்தில் இருக்கும்போது பெருமையாக இருந்தேன், அவ்வளோதான், எல்லாம் நஷ்டம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்க. தாழ்த்தினால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படினாலும் வாழ்ந்துடலாம். கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும் எல்லாமே நம்ம கையில் பைபிளில் வசனம் எழுதி கொடுத்தார். கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையை இருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையே நமக்கு வேண்டாம்ப்பா. தேவன் எதிர்த்து நிற்கும்போது வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. புதிய மாதத்துக்காக நம்ம செய்தி பேசுகிறோம். எந்த ஒரு காரியத்திலுமே நமக்கு பெருமை வேண்டாம். பெருமை நமக்கு வேண்டாம். வாக்குத்தத்தம் பேசுறதுனால பெருமை பற்றி ரொம்ப பேசலை. தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால் பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த மாதத்தில் தாழ்த்தி பாருங்கள், எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். மனிதனுடைய கண்களில் தயவடிக்காத கிருபை செய்வார். இதெல்லாம் எப்போ? தாழ்த்தும் போது, தேவனோட சமூகத்தில் தாழ்த்தும் போது. பக்கத்தில் சர்ச் இருக்கா? சர்ச்சில் புறப்பட்டு போய் அழுது போய் ஜெபம் பண்ணிட்டுவாங்க. தேவனோட சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிச்சுட்டுவாங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். அவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்திட்டு வரும். ஏற்ற காலம் வச்சிருப்பார். தேவன் உயர்த்துறதுக்கு ஏற்ற காலம் வச்சிருப்பார். அந்த காலம் வரும்போது பிசாசு தடையெல்லாம் செய்ய முடியாது. சத்துரு போராடி பார்ப்பான், ஆனால் ஜெயம் கொள்ள முடியாது. தேவ ஆவியினால் நிரப்பும்போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்போது, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பும்போது கர்த்தரே உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்கள். நம்ம ஒரே ஒரு காரியம் தான், அடங்கி மட்டும்தான் இருக்கணும். மற்றதெல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால், ஒருவேளை எனக்கு இந்த மாதம் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க. மனுஷன்கிட்ட போய் சொல்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனோட சமூகத்தில் வச்சாச்சுனாலே போதும், எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனோட பாதப்படியில் காத்திருக்காமல் இங்கும் அங்கும் ஓடி பார்ப்பாங்க. லாஸ்ட்டு பார்த்தா நிம்மதியே இருக்காது. அப்படி இருக்க வேண்டாம். நம்ம தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தரும் குடும்பத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்காக ஜெபிப்போமா? அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒரு மனப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. இந்த மாதத்துக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. உங்கள் பாதப்படியில் வருகிறோம்ப்பா.
உங்கள் பாதப்பட்டில் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீங்கப்பா. இந்த மாசத்தையே உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தாழ்த்த சொன்னீங்கப்பா, தாழ்த்துறோம்ப்பா, தாழ்த்துறோம்ப்பா, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. கீழ்படிய சொன்னீங்கப்பா, கீழ்படுகிறோம்ப்பா. உங்க பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஏற்ற காலத்துல எங்களை நீங்க உயர்த்துவீங்கப்பா. எங்களை உயர்த்திற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா எங்களை வழி நடத்துறீங்கப்பா. அந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதிசயமா நடத்துறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அற்புதமா நடத்துறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையும் இறக்கும் மகியும் நிறைந்தவரையும் என் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய வாசல் திறக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய காயப்பட்ட கைகளாலே அப்பா எங்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தீங்க. என்னுடைய சாபம், எங்களோட அக்கிரமம், என்னுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களுடைய 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. இந்த புதிய மாசத்தை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இருளின் அதிகாரத்தில் நீங்களை மீட்டு எடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. பிசாசனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனை வெளிப்பட்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. சிலுவையில் சின்ன ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கண்மலையானவரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலி அடைக்கப்பட்ட ராஜா. புது கிருபைனால் நிரப்புகிற ராஜா. அந்த மாசம் முழுவதும் ஓட கிருபை தாங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசனத்தினால் மூடுங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசனத்தால் மூடுங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகளை விசேஷமா நிரப்புங்கப்பா. இரவு போலும் வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. தூ நிஷா தனமல ஹந்தோ டோன மரஹரது நபலஹரது தூ ஷலபலஹரது நமலஹரது சத்ருல மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பு ராஜா. ரீது நிஷாந்தோ டோன மர தூன மர தூரபல அப்பா ஆவிக்குற 9 கனிகளினாலும் ஆவிக்குற 9 வரனால் நிரப்புங்கப்பா. தூ லஹரஹதன சாந்தோ டோ மரஹரது கிருபின் வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரனால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்பு ராஜா. பரிசுத்தங்கள் வரனால் நிரப்பு ராஜா. அப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் உடையை தாங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்கப்பா. தூரி சாந்தோ டோ லா தா டா நாம லர சாந்தோ டோ ரபல கந்தோ டோ ரபல லீபா லாபா ரதன மர சாந்த டனம கவுது பெக்கேதுனா. யாரெல்லாம் அப்பா அதிகாலவில்லை காத்திருக்கிறாங்களோ புது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல அப்பா செட்டுகள் அடித்து எழும்ப கிருபை தாங்கப்பா. காண்டாமிருகத்து பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்கப்பா. பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவில் அக்னி சம்பத்தினாலும் அப்பா விசேஷமா பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவினால் நிரப்பு ராஜா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும் ராஜா. விசேஷமாக எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ராஜா. எங்க இருதயத்தினுடைய நினைவு எல்லாம் அப்பா விசேஷமாக அப்பா எல்லா பழைய நினைவெல்லாம் அழிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள உலாவும் ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. குழந்தையுடைய அக்னி எங்களுடைய உள்ளத்துக்குள்ள பற்றி விடிட்டு ராஜா.
ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ ஒரு உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவி தாங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் மட்டும்தான்ப்பா இதயத்துக்குள்ள உலாவ வேண்டும். தேவையில்லாமல் கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் உள்ள வரக்கூடாதுப்பா. வேலி அடங்க எங்க இதயத்துக்குள்ள ஒரு வேலி அடங்கி ராஜா. விசேஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் அப்போ ஆத்துமாவில உயிர்ப்பிக்கப்படும் ராஜா. சரீரம் செத்து போன சரீரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படும் ராஜா. மாம்ச சிந்தை மேற்கொள்ள எங்களுக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் தாங்க ராஜா. ஜென்ம சுபாவம் மாற ஒரு அபிஷேகம் தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ நான் என்கிற அந்த அகம், நான் என்கிற அந்த தேவையில்ல வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. சுயம் சாகட்டும். தேவனுக்கு பிரியமானபடி வாழைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லாரும் ரட்சிக்கப்படும் ராஜா. முதலாவது நாங்க ரட்சிக்கப்படணும்ப்பா. உங்க சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. பரிசுத்தம் வாழ கிருபை தாங்கப்பா. சுயம் சாகணும்ப்பா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றைக்காக எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. சக்தி ஆவியான கீழ்படிய கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கீழ்படிய கிருபை தாங்கப்பா. கற்பனை கை கொள்ள கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. தான தர்மம் செய்ய கிருபை தாங்கப்பா. கனி உள்ளோர் வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவுடு ராஜா. சிங்க ஆசீர்வாதத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும் ராஜா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களோட சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. வியாதி அவர்களை விட்டு விலக்குங்கப்பா. எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினாலோ இயேசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று பேசுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். எந்தெந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினாலோ அந்த எல்லா குடும்பமும் இயேசு ரத்தத்தினாலே இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை அவங்களோட வம்சத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க அப்பா. திருமண நாள் கொண்டாடுற ராஜா. அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கற்பத்துக்கு ஜெபினாலும் அந்த குடும்பத்தை விசேஷம் அந்த வருஷத்துல அப்பா கற்பத்துக்கு தந்து ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துல நீர் கட்டி இருக்கு, சில குடும்பத்துல தைராய்டு பிரச்சனை, சில குடும்பத்துல நிந்தைகள், அவமானங்கள், சாபம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்திலையும் விசேஷமாக அப்பா யாரெல்லாம் தாழ்த்தும் அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே மாசமா இருக்காலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தாய் பிள்ளையும் ஆசிரியப்பா. டெலிவரி போடுறாங்க பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட ராஜா. திருமணத்திற்காக ஜெபிக்கிற ராஜா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்காக யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ விசேஷமா திறந்த வாசலை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பண ஆசை அப்பா தேவையில்லாமல் நகை ஆசை, பண ஆசை, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா தேடுறாங்கப்பா. நல்ல குடும்பமா வேணும் சொல்லி தேடுறாங்கப்பா. அப்பா நகை ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், பண ஆசை எதுவுமே இருக்கக்கூடாதுப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா எங்களுக்கு தாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு அந்த குடும்பத்துடைய தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் திருமணத்தை நடத்தி தாங்கப்பா. திருமணத்தை கர்த்தர் நடத்தி தாங்கப்பா. பிரிந்து போன குடும்பம் எல்லாம் கர்த்தர் இணைத்து வைக்கணும். எந்தெந்த குடும்பத்துல டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் போயிருந்தாலோ அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. அந்த மாசத்துல ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாமல் சில குடும்பத்துல பாவ அடிமையில இருக்காங்க. சிகரெட் பழக்கம், புகையிலை, சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், போதை அடிமை, மதுபான அடிமை, விபச்சார, கள்ள தொடர்பு, அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி, ஏவல், சர்ப்பத்து கிரியைகள், தந்திரமான கிரியைகள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், செத்த கிரியைகள், எல்லா செத்த கிரியைகளும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா இந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படும் ராஜா. சில குடும்பத்துல அப்பா காலவெளியில போட்ல போடுறாங்க, விசை படகு, நாட்டு படகு, விவசாயத்துக்கு போறாங்க, சிறுதொழில் பாக்குறாங்க. சில குடும்பத்துல வியாபாரம் பார்க்கறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க.
அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வேலைக்காக புறப்பட்டு போறாங்கப்பா. டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கையெழுத்தில் ஆசிரியங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க ராஜா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக வேதனைப்படுறாங்க, இஎம்ஐ. சில குடும்பத்தில் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, சில குடும்பத்தில் கார் லோன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல. சில குடும்பத்தில் திருமணத்துக்காக வாகனம் கொடுக்க முடியல, குழுவுக்குள்ள பணம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். எல்லாருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா பலவிதமான சாபத்தில் சிக்கப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை. சில குடும்பத்தில் உபத்திரம், பலவிதமான கட்டுகளோடு. சில குடும்பத்தில் வீட்டில் நிம்மதி இல்லப்பா. அந்த எல்லா செத்த கிரியில இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. சில குடும்பத்துல பலவீனத்திலே அப்பா படுத்த படுக்கையிலே சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறார் ராஜா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குங்க ராஜா. உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களுடைய பலவீனம், எங்களோட அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் தரணும்ப்பா. நிறைய குடும்பத்துல கால வேளையிலே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தில் நிரப்புங்க, தேவ உத்தினால் நிரப்பு ராஜா. அதிகமான கிருபை தாங்க ராஜா. கர்த்தருடைய வார்த்தை விட்டு எங்கும் வழி விடக்கூடாது. தேவையில்லாம் வாலி வயசில் தேவையில்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல எந்த ஒரு காலத்துலையும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ராஜா. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் தனிமையில் இருக்காங்களோ, வேதனையில் இருக்காங்களோ, பலவீனத்தோடு இருக்காங்களோ, தேவையோடு இருக்காங்களோ, அந்த குடும்பத்தோட தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தால பலத்த பாதுகாப்பு உண்டாட்டும்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாருக்கும் பலத்த பாதுகாப்பு தாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே தேவையில்லாமல் பிள்ளைகள் பல பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க ராஜா. செல்போன்ல, கேம்ல, ஆன்லைன்ல தேவையில்லா வீடியோக்கள் எத்தனையோ பாவ அடிமையில அந்த பிள்ளைகள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படும் ராஜா. தேவ திட்டத்துக்குள்ள வரணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும்ப்பா. அப்பா விசேஷமா வாலிப வயசுல சிறுசிக்கிற நினை என்று வேதம் சொல்லுது. எல்லா குடும்பத்துல ஜனங்களையும் உடைய கரத்துல ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்து எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தில் ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்படணும்ப்பா. சில குடும்பத்துல ஊனமுற்ற ஜெபிக்கிறாங்கப்பா. ஏழை எளிய ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நிந்தையோட அவமானத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். சில குடும்பத்துல கண்ணு தெரியாம இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல வீடு வாசல் இல்லாம இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல பல விதமான உபத்திரத்தோடு இருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்து சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க ராஜா. சில குடும்பத்துல வயசாயிட்டு பலவீனமா இருக்கு, படுத்த படுக்கல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கணும். எங்க குடும்பத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணையா இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்திலே பல விதமான பிரச்சனை இருக்காங்களோ, அந்த குடும்பத்துக்கு வாசல் திறந்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறோம், வாசல் திறந்தாங்க. விசாவுக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்துதாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு வேலை அடைங்க. சில குடும்பத்துல அப்பா நாடகம் பார்க்கறது, சில குடும்பத்துல படம் பார்க்கறது, சில குடும்பத்துல தேவையில்லாமல் கேம், அந்த எல்லா செத்த கிரிலாம் இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்கப்பா. சில குடும்பத்துல ஏமாந்துட்டாங்கப்பா. சில குடும்பத்துல மோசம் போயிட்டாங்கப்பா. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை. சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை. கர்த்தர் நியாயம் விசாரிங்க. எந்த வீட்டுக்கு விரோதமா தடை இருக்கிறதோ, சில குடும்பத்துல வீடு கட்ட தடை, வியாபாரத்துல தடை, குடும்ப வாழ்க்கையில தடை, திருமண வாழ்க்கையில தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல தடை, பல விதமான தடை. சில குடும்பத்துல வேதத்தை தியானிக்க முடியலப்பா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டவங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு சத்துரு போராடி கொண்டு அந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு கொண்டவங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா செத்தகிட்ட சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. நிறைய குடும்பத்துல சுவிசேஷ ஊழியம் பாக்குறாங்கப்பா, மிஷினரிமார் ஊழியம் பாக்குறாங்கப்பா. அப்பா வேற வேற கிராமத்துல ஊழியம் பண்றாங்கப்பா, வயசான பாட்டிமார் ஊழியம் பண்றாங்கப்பா. சில குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்கப்பா. அப்பா இங்க தேசத்துல பரிசுத்தவான்களுக்கா சோதரப்பா. அப்பா விசேஷமா தீர்க்கதரிசிக்கா சோதரப்பா. அப்போ சில ஊழியர்க்கா
ஸ்தோத்திரம் ராஜா. போதிக்கிறவங்களுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. பிஷப் ஐயாவுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா விசேஷமாக அப்பா மேய்ப்பனுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. ஆலயத்துல பணிவிடை செய்யற எல்லாருக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த மாசத்துல யாரெல்லாம் அப்பா விசேஷமா பரிசுத்தவான்கள் ஜெபிக்கனாலோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்திலே அப்பா மிஷினரிமாருக்கு வீடு வாசல் இல்லாமல் அப்பா பல குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு தாங்கப்பா. விசேஷமா நல்ல ஒரு வாகனம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் அப்பா கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. இந்த மாசம் முழுதும் எல்லா தேவையிலெல்லாம் கத்த சந்திக்கின்ற ராஜா. தேவன் அருளி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கத்த கிருபை செய்யுங்க ராஜா. வாழ்நாள் முழுதும் சாட்சியா வாழ கத்த கிருபை தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை விட்டு தள்ளி போன நாட்கள் வருஷங்கள் அது எல்லாவற்றையும் மன்னிங்கள். வாழ்நாள் முழுதும் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே அப்பா எங்களை உங்களுடைய கிருபையினால திருப்தியா நிரப்புங்கப்பா. சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ராஜா. பரிபூர்ணமான கிருபை தாங்கப்பா. பாவியங்க மேல கிருபையா இருங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கத்தரை நம்பி யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவனுடைய வாழ்க்கையில அப்பா உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் ராஜா. ஆவிக்குரிய 9 கனி எங்களுக்கு வேணும்ப்பா. அன்பு வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நீடிய பொறுமை வேணும், தயவு வேணும், நற்குணம் வேணும், விசுவாசம் வேணும், சாந்தம் வேணும், இச்சை அடக்க வேணும். ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்கள் எங்களுக்கு வேணும்ப்பா. வசனத்தை போதிக்கிற ஞானம் எங்களுக்கு வேணும்ப்பா. அப்பா அறிவை உணர்த்தக்கூடிய அந்த வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. விசுவாச வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. குணமாக்குற வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. அற்புதம் செய்யும் வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. தீர்க்கதரிசனம் உரைக்கிற வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்நிய பாஷை வரங்கள்லாம் நிரப்புங்கப்பா. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணிற வரங்கள்லாம் நிரப்புங்கப்பா. அதனுடைய அர்த்தத்தை சொல்லிதாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ ஆவிக்கு 9 கனிகளினால 9 வரங்களால் நிரப்புங்கப்பா. ரீபா லாபா ராபா ஷாபா தூரா பாலா ராதா ராபா லாகா ராதா ராபாலா லிபா பாபா ராபா தூரா பாலா ராபா தூரா பாலா ரகதுல பாலா ஹர தூரா பாலா ஹாஸ் துனாமல ரது ஷிபா பாபா பாபா கரா கட்டா தட்டா ராபாலா லிபா லாபா கபா தாதா நமல ரதுரா பாலா ரிகா லாபா லா தூரா பாலா ஹதுரா பாலா ஹதுரா பாலா ரேகா துனா மல ஹர துனா மல ஹர துனா மல ஹரது ஷிபா கரா கட்டா தட்டா ராபா கதுரா பாலா நிரப்ப பாத்திரமா மாற்ற ராஜா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. தூஹா பாஹா சிதுரி பல்லாஹ துரபாலா மறைபொருளை வெளிப்படுத்துற பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. தூஷாத நமலஹ துனமலஹரது ரீபா துனி சாந்தோ டோரா வக்கபது விக்கேதுனா ஆவிக்குரிய கண்கள் திறங்க ராஜா. தேவ சத்தத்தை கேட்க கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. புதிய பாடலை எழுத கிருபை தாங்க ராஜா. தூ ஷபலபலஹ துரவலஹரது எல்லாருடைய கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அழிந்து வர ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க கிருபை தாங்கப்பா. ஆத்துமா பாரத்தை தாங்க ராஜா. அன்பின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சீசரா இருக்கணும்ப்பா. சீசரா மாறணும்ப்பா. சீசர்களை உருவாக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. दू शाबा दू हबलहरदु रेबा दू हबलहस बिलाह बिलाहरदु रेबो शांतो टोनमा खरदु रबला लीदानमरु शबदनमलहरदु யாரெல்லாம் தாழ்த்துறோளோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தேவையில்லாமல் அப்பா எந்த ஒரு இடத்துல நாங்க சிக்கிகளோடப்பா. கண்களிலே கழிக்கம் போடுங்கப்பா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலடைங்கப்பா. உமக்கு பிரியமில்லா எந்த ஒரு இடத்துக்கு நாங்க போகக்கூடாதுப்பா. கிருபை தாங்கப்பா. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கு தேவன் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவராய் சேர்க்கூட ஒளியில வாசம் பண்ணிடுவரே நீர் பரிசுத்தர் 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 ராஜா. உங்க நாமத்தை உயர்த்தும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிங்க ராஜா. கையின் கிரிகளை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீதிமான வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாய் உன் மிருக ஜீவனும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லும்படி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதி ராஜா. உன் கூடையும்
தொட்டியும் மா பிசைகிறவன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதி ராஜா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த மாசத்துக்காக யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சொன்ன வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை பாதுகாக்க கிருபைக்காக நன்றி ராஜா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று வேதத்தின்படி உங்க பிள்ளைகளை அபரிதமாக ஆசிரிங்க. இந்த மாசத்துக்காக கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம் ராஜா. அடியேனை அர்ப்பணிக்கிற ராஜா. இரவும் பகலுமா ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசிரிங்க. உங்க நாம மட்டுமே மற்றும் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோரை எல்லாரும் எங்களை தாழ்த்தி ராஜா. இந்த மாசத்திலே கர்த்தர் எங்கள் கூட வரப்போற கிருபைக்காக நன்றி. எல்லா தடையிலும் நீக்கி ஆசீர்வதிப்பவர் கிருபைக்காக நன்றி. 24 மணி நேரம் தேவ திட்டத்துக்குள்ளே தேவ சித்தத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ எங்களை தாழ்த்த முடியும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனிதனுக்கு கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.